தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இது ஆன்மீக ரீதியாகவும் புராண ரீதியாகவும் பல்வேறு காரணங்களால் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தைப்பூசம் அன்று முருகப்பெருமான் ஞானவேலினை தனது தாயார் பார்வதியிடமிருந்து பெற்றார். இந்த வேல் அவரது பக்தர்களின் அறம், தர்மம் மற்றும் தீய சக்திகளை அழிக்க ஒரு கருவியாக விளங்கியது. இதனால் இந்த நாளை அவரது பக்தர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். தைப்பூசம் பக்தர்கள் தன்னுடைய தீய குணங்களை அழித்து அறமார்க்கத்தில் செல்வதற்கான நாள் என்று கருதப்படுகிறது. முருகனின் அருளால் மனித மனதின் அறியாமை மற்றும் இருள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இதனால் அந்த நாளில் முருகன் கோவில்களில் திருவிழாக்களும் வேல் அணிவகுப்பும் பால்காவடி மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகளும் இடம்பெறுவது பக்தர்களின் பக்தி மற்றும் தியாகத்தை வெளிப்படுத்தும் ஒரு வழியாகும். இதனால் தைப்பூசம் முருகனுக்கு உகந்த தினமாக பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தன்று முருகன் அசுரர்களை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு நிகழ்வாக இன்றும் பழனியில் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் அன்றுதான் முருகன் வள்ளியை மணம் புரிந்து கொண்டார். தமிழ் கடவுளான முருகன் அசுரர்களை அழிக்க பார்வதி தன் சக்தி, ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து உருவாக்கிய வீரவேலை வாங்கி முருகன் தன் கையில் ஏந்திய நாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானின் திருவிழாக்களில் மிக முக்கியமான நாள் தைப்பூசம். 27 நட்சத்திர மண்டலங்களில் 8வது நட்சத்திரம் பூசம். தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் வரும் புண்ணிய நாள் தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் தைப்பூசம் வரும் தினம் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்த நாள் என்பது கூடுதல் சிறப்பாகும். தைப்பூசத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நமக்கு எல்லா வளமும் நலமும் உண்டாகும். மேலும் இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் இந்த நாளில் செவ்வாய் மற்றும் சர்வதோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். பழனி மலையடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவில் இருக்கிறது. இந்த 2 சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ளது. தைப்பூச திருவிழாவுக்கான கொடி முருகன் சன்னதிக்கு கொடிமரத்தில் ஏற்றப்படுகிறது. இதனால் தைப்பூச விழாவும் முருகனுக்கான விழாவானது குறிப்பிடத்தக்கது. தை திங்கள் பௌர்ணமி நாளில் நடைபெறும் தைப்பூசம் முருக பெருமானின் வீரத்தையும் தர்ம ரீதியான செயல்களையும் போற்றும் பண்டிகையாகும். பழனி முருகன் தவம் செய்தும் தன்னுடைய ஆற்றலை உலக மக்களின் நன்மைக்காக அர்ப்பணித்தும் பிரசித்தி பெற்றார். தைப்பூசம் அன்று முருகனை வேல் தாங்கிய ஆதிசக்தியாக நினைவு கூர்வது அவரது அசுர சம்ஹார திறமையையும் தர்மத்திற்கு அர்ப்பணித்த மனோபாவத்தையும் போற்றுவதற்காகவே ஆகும். இந்த நம்பிக்கைகளை தைப்பூசத்தின் ஆன்மீகமும் முருக பக்தர்களின் புனிதத்தையும் உயர்த்துகின்றன. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.